ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 2025 அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2025. ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆகஸ்ட் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதுவும் யூடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு தான். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் வேறு யாராவது பார்க்குறீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி இது தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2025. அதுதான் வந்து கட் ஆஃப் டேட்டு கூட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், சிவில், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், அப்புறம் இந்த பிரான்ச்லாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரான்ச்சில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் மினிமம் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ரெலவெண்ட் ஃபீல்டில் 5 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஃபுல் டைம் இங்கே வந்து டிப்ளமோ சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மினிமம் பர்சன்டேஜ் உங்கள் அகாடமியில் நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருந்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்து பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45%. அதே போல் நீங்கள் டிகிரி பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரி மட்டும் 50% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொன்னால் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட கட் ஆஃப் டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2025 தான். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேட்டகரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், எந்த மாதிரி டிசேபிலிட்டிலாம் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 ஹவர் எக்ஸாம் டைம் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக 50 மினிட்ஸ் டைம் தருவாங்க. சரிங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிரான்ச்சோ பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 17,853 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். மந்த்லி கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,491 ரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிடிசி வந்து 3,89,906 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 5 லொக்கேஷன் சென்டர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சென்னையுமே இருக்குது. ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம சென்னையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100+ டேக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 100+ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும் தான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது இந்த 100+ டேக்ஸ் ருபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற மோடு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுக்கணும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிரிண்ட்டு ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும். செலெக்ஷன் டைம் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி மேபி வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த திங்ஸ்லாம் வந்து ரெடியாக அதாவது மென்ஷன் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் மெயில் ஐடி எல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த மெயிலுக்கு மெயில் ரீட் பண்ணணும். ஏதாவது கம்யூனிகேட் பண்ண விருப்பம் இருந்தால், டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் லிமிடெட் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஸோ கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.